ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய டைம் அண்ட் ஒர்க்ல அதாவது மூணாவது டைம் ஓகேங்களா, தேர்ட் டைம் வந்திருக்கோம். சம் நம்பர் 6 கிட்டத்தட்ட 75 சம் பார்க்க போறோம். அதுல 6வது சம் ஓகேங்களா. கொஸ்டின் படிங்க. ஏ ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து முடிப்பார், ஆனால் அவர் 3 நாட்கள் வேலை செய்துவிட்டு விலகுகிறார் எனில் மீதமுள்ள வேலையை ஓகேங்களா, மீதமுள்ள வேலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. யார் முடிச்சாங்கன்னு கேட்கல, பிசி கூட எதுவுமே கொடுக்கல. ஒரு சிம்பிளான மாடல் ஓகேங்களா, டைரக்டா அப்படியே போட்டுடலாம். அதை பாருங்க, ஏ வந்து 7 days ஆகுமா. அப்ப இந்த 7 daysல 3 days ஒர்க் பண்ணிட்டாரு. மொத்தம் 7 daysல 3 days ஒர்க் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். அப்ப அந்த 7 daysல இன்னும் எவ்வளவு டேஸ் ஒர்க் பண்ணணும்? 7ல 3 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ? 7ல 4 இருக்கும் ஓகேவா. அப்ப ஏல இன்னும் 4 பங்கு ஒரு வேலை செய்யணும். அப்ப ஆப்ஷன் பி ஓகேவா. இந்த 4/7 தான் ஆன்சர். புரியுதா பாருங்க, ஆப்ஷன் பார்த்தாலும் தெரியும். மொத்தம் 7 நாள் ஒர்க் முடிக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் செஞ்சு முடிக்கிறாரு. 3 days ஒர்க் பண்ணிட்டாருன்னா இன்னும் எவ்வளவு டேஸ் ஒர்க் பண்ணணும்? மீதமுள்ள வேலை பார்த்தீங்கன்னா 4/7 தான் ஆன்சர் ஓகேவா. ரொம்ப ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியா போகலாம். அப்ப இதுல இன்னொரு சம் பாருங்க. சம் நம்பர் 7 ஓகேங்களா. 7வது சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை 25 நாட்கள்ல முடிக்கிறாரு, ஆனால் 15 நாட்கள் வேலை செய்து விட்டு விலகுகிறார், வெளியில போயிடுறாரு ஓகேவா. அப்ப மீதமுள்ள வேலை எவ்வளோன்னு நம்மள கொஸ்டின் கேட்கறாங்க. சம் நம்பர் 7. அப்ப அதுல இருக்கு பாருங்க, மொத்தம் 25 days ஒர்க் பண்ணணும். ஆனா அவன் 15 daysல வெளில போயிடறான். 15 days தான் செய்யறான், அதுக்கப்புறம் அவனே வெளியில போயிடறான் ஓகேவா. அப்ப 25ல 15 போயிடுச்சுன்னா, அந்த 25ல 15 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ? புரியுதா பாருங்க, 25 நாள் ஒர்க் பண்ணும், 5 நாள் ஒர்க் பண்ணிட்டா மீதி 10 நாள் ஒர்க் இருக்கு. மீதி 10 நாள் ஒர்க் இருக்கு, அவ்வளவுதான். இப்ப 25ல 10 நாள் ஒர்க் தான், இதுதான் நம்மளுடைய மீதி வேலை. புரியுதா பாருங்க, இவங்க செஞ்ச வேலை இது, இதுல மீதி வேலை இது. இப்ப இது கேன்சல் பண்ணா 2 5 10, 5 5 25. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 2/5 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அப்ப ஒரு ஈஸியான மாடல், இதுல 2 சம் போதும். நம்ம அடுத்தது 4th மாடல், 4th டைப் என்னன்னு போயிடலாம். தேங்க்யூ.